ம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம 7 நாளைக்கு 7 வகையான தோசை பார்க்கலாம். 7 கலரில் தோசை செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நல்லா இஷ்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக நம்ம டெய்லி ஊற்றுற மாதிரி சாதா தோசை ஊற்றிக்கலாம். இது சாதா தோசை தான், ஒயிட் கலர் தோசை. இப்போ ஒயிட் கலர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் தோசை நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவு 2 கரண்டி மாவு கலந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை அரைச்சிட்டு புளி வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா இதே நல்லா பீட்ரூட்டுங்கிறதுனால அதுலேயே சாறு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே புழிஞ்சிட்டேன், துருவிட்டு 2 கரண்டி மாவு கலந்துட்டேன். இப்போ பீட்ரூட் தோசை ஊற்றிக்கலாம். 2 பீட்ரூட் தோசை ஊற்றிக்கிட்டேன். பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் தோசைக்கு வந்து நான் புதினாவும் கருவேப்பிலையும் மல்லி இலை 3மே போட்டு அரைச்சிருக்கேன். தோசை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசனையே நல்லா இருந்துச்சு, மணமாக. இப்போ வந்து நம்ம இப்போ க்ரீன் கலர் தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். 2 தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ரெட்டிஸாக வரும். இப்போ 2 தோசை வாத்தாச்சு, போதும். 2 தோசை போதும். தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கு ரெடி பண்ணலாம். மொறுன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிட்டேன். தக்காளி தோசை தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. காரமாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொடி தோசை ஊற்றிக்கலாம். மாவு வந்து அந்த நார்மல் தோசை மாவே ஊற்றிக்கிட்டு பொடி தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கலாம். பொடி தோசையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் தோசை ஊற்றிக்கலாம். பிளாக் கலர் தோசைக்கு சாக்கோல் ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து சிரட்டை வச்சு சாக்கோல் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கோல் தோசை இது பிளாக் கலரில். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வாழை எடுத்து பரிமாறிக்கலாம். தக்காளி பச்சியும் தேங்காய் சட்னியும் இதுக்கு வச்சுட்டேன் சைடிஷாக. நார்மல் தோசை, கேரட் தோசை, புதினா தோசை, பீட்ரூட் தோசை, தக்காளி தோசை, சாக்கோல் தோசை, பொடி தோசை, 7 வகையான தோசை 7 நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு கூடி செஞ்சு கொடுக்கலாம். மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. எல்லா கலர்லேயும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.